பொறுப்பது பொடிபட விடுத்திடுகை வேளா இருப்பிடம் உனக்கேது எனக்கருள் எம்பாய். அதாவது பொறுப்பு அப்படின்னா மலை, மலை பொடிபடும்படியாக, கிரௌஞ்ச மலை பொடிபடும்படியாக வேலை எறிந்தவனே உன்னுடைய இருப்பிடம் எது அப்படின்னு எனக்கு இயம்புவாயாக, எனக்கு சொல்லி அருள்வாயாக அப்படின்னு ஒரு அன்பர் கேட்பதாகவும், அதற்கு முருகப்பெருமான் தன்னுடைய இருப்பிடம் எது அப்படிங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்த பாடல் தான் இந்த பாடல். மிக மிக அற்புதமான ஒரு பாடல். திருப்புகழுக்கு எழுதப்பட்ட பாயிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல்ல ஒரு அன்பர் கேட்கிறார், முருகப்பெருமான் அதற்கு பதில் சொல்கிறார். அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல முருகப்பெருமான் பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், தணிகைமலை, பழமுதிர் சோலை, வைத்தீஸ்வரன் கோயில், வயலூர், இது மாதிரி எந்த இடத்தையுமே தன்னுடைய இருப்பிடமாக முருகப்பெருமான் இங்கே சொல்லலை. தான் இருக்கக்கூடிய, தான் வசிக்கக்கூடிய இருப்பிடம் எது அப்படிங்கிற ரகசியத்தை முருகப்பெருமான் இந்த பாடல்ல வெளிப்படுத்தி இருப்பார். எப்படி அப்படின்னா, கேட்கிறார் அன்பர், பொறுப்பது பொடிபட விடுத்திடுகை வேளா இருப்பிடம் உனக்கேது எனக்கருள் இயம்பாய் அப்படின்னு அன்பர் கேட்கவும், முருகப்பெருமான் சொல்றாரு, உருக்கணல் விழுக்குலம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகழ் படிப்பவர் மனத்தில் இருப்பம் யாம். அதாவது நீ ஒழுக்கமில்லாதவனா இருக்கலாம், உருக்கமில்லாதவன். உருக்கமில்லாதவன்னா இந்த ஒருமுகப்பட்டு இறைவனை வழிபடாதவனாக, இறைவன் மீது பக்தி இல்லாதவனாக இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கலாம், குடியில் உயர்குடியில் பிறக்காதவனாக இருக்கலாம், நீ எப்பேற்பட்ட குடியில் எப்படிப்பட்ட குடியில் பிறந்தவனாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், படித்தவன் படிக்காதவன் நீ யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் திருப்புகளை எவனொருவன் தினம் படிக்கின்றானோ அவனுடைய மனத்திலே நான் இருப்பேன். எங்கெல்லாம் திருப்புகழ் மணக்குதோ அவர்களுடைய மனத்திலெல்லாம் இறைவன் முருகப்பெருமான் குடியிருப்பான். அதைத்தான் முருகப்பெருமானே சொல்கிறார், திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பம் அப்படிங்கிறார். அதனால அனைவரும் திருப்புகழை தினமும் பாராயணம் பண்ணுங்க. திருப்புகழை தினமும் பாராயணம் பண்ணீங்கன்னா தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரும். முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். சகல காரியங்களும் சித்திக்கும், சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது.